வணக்கம். தமிழ்நாடு முதல்வர் விஜய் அவர்களுக்கு தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்கிறார். பல்வேறு முக்கியமான விஷயங்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பதவியேற்றதும் தாங்கள் கையெழுத்திட்டுள்ள அறிவிப்புகளை வரவேற்கிறேன். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க. அதெல்லாம் இருக்கு. மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் ஒன்றிய பாஜக அரசின் ஓரவஞ்சனையும் சமாளித்துதான் நாங்க எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றினோம். ரூபாய் 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜானாவை துடைத்துவிட்டு சென்றுள்ளது கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லி இருக்கீங்களே. அனுமதிக்கப்பட்ட வரம்புக்குட்பட்டே தமிழ்நாட்டின் கடன் அளவு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை பற்றி கடந்த பிப்ரவரி மாத பட்ஜெட்லயே தெளிவா நாங்க சொல்லிட்டோம். அது உங்களுக்கு தெரியாதா? அதுக்கு பிறகுதான் நீங்க பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்தீங்க. உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்றி திசை திருப்பாதீங்க. நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும் வாக்குறுதிகளாக அளிக்கிறேன் எனக்கு கூறி ஆட்சிக்கு வந்துள்ள நீங்கள் இப்போதுதான் அரசு நிர்வாகத்துள் அடியெடுத்து வைக்கிறீர்கள். கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் எனும் நுணுக்கங்களை எங்களைப் போலவே நீங்களும் நிச்சயம் கற்றுக்கொள்வீர்கள் என நம்புகிறேன். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன். தங்களின் ஆட்சி தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர மீண்டும் எனது வாழ்த்துக்கள் என்று தெரிவித்திருக்கிறார். விஜய் அவர்கள் திமுக தலைவருக்கு பதிலடி கொடுத்திருந்த நிலையில் தற்பொழுது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. பதவியேற்ற முதல் நாளிலிருந்து திமுக வெர்சஸ் தாவேக என்ற களம் சூடுபிடிக்க தொடங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அரசின் கஜானா காலியாகிவிட்டதாக கூறிய குற்றச்சாட்டிற்கு தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிலடி கொடுத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மீண்டும் தாவேக வெர்சஸ் திமுக என்றே களம் நோக்கி செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த அனைத்து விதமான அரசியல் நகர்வுகளையும் கவனித்துக் கொண்டு அதிமுக மௌனம் காத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் முதல் நாளாக தற்பொழுது திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு பதிலடி கொடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது.